சுவாமி விவேகானந்தரின் வேதாந்த சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு உண்மையான மனிதனும் தோன்றும் மனிதனும். நாம் இங்கே இருக்கிறோம். சில வேளைகளில் நமது பார்வை வெகு தூரம் ஊடுருவி செல்கிறது. சிந்திக்க ஆரம்பித்த நாளிலிருந்து மனிதன் இதை செய்து கொண்டிருக்கிறான். எப்போதும் அவன் முன்னோக்கியே பார்க்கிறான். உடல் அழிந்த பின் தான் எங்கே போவோம் என்பதை அறிய விரும்புகிறான். இந்த பிரச்சினைக்கு விளக்கம் கூறும் வகையில் பல கொள்கைகள் தோன்றியிருக்கின்றன. பல கோட்பாடுகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் சில ஒதுக்கப்பட்டன, சில ஏற்றுக்கொள்ளப்பட்டன. மனிதன் உலகில் இருக்கும் வரையில், அவனுக்கு சிந்தனை சக்தி இருக்கும் வரையில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும். இந்த கொள்கைகள் ஒவ்வொன்றிலும் சிறிது உண்மை இருக்கிறது. கணிசமான அளவு உண்மை அல்லாத கொள்கைகளும் இருக்கின்றன. அவ்வப்போது இந்திய தத்துவ ஞானியரிடமிருந்து எழுந்த இந்த கருத்துக்கள் பலவற்றையும் இயைபுபடுத்தி உங்கள் முன் வைக்க முயல்கிறேன். மன இயல்வாதிகள், தத்துவ மேதைகள் இவர்களின் சிந்தனையோடு முடிந்தால் நவீன விஞ்ஞானிகளின் சிந்தனைகளையும் இணைத்து விளக்க முயல்கிறேன். வேதாந்த தத்துவத்தின் ஒரே குறிக்கோள் ஒருமையை தேடுவதுதான். குறிப்பான ஒன்றை இந்து மனம் நாடுவதில்லை. பொதுவான ஒன்றை இல்லை, பிரபஞ்சம் தழுவிய ஒன்றை மட்டுமே அவர்கள் சிந்திக்கிறார்கள். எந்த ஒன்றை அறிந்து கொள்வதால் மற்ற எல்லாவற்றையும் அறிய முடியும். இதுதான் வேதாந்தத்தின் ஒரே குறிக்கோள். ஒரு களிமண் கட்டியின் இயல்பை அறிவதால் களிமண்ணால் ஆன பொருட்கள் அனைத்தின் இயல்பையும் அறிய முடிவதைப் போல் எதை அறிவதன் மூலம் முழு பிரபஞ்சத்தையுமே அறிய முடியும். வேதாந்திகள் தேடுவது அது ஒன்றையே. பிரபஞ்சம் முழுவதுமே ஒரே பொருளால் ஆக்கப்பட்டது என்பது இந்து தத்துவ அறிஞர்களின் கருத்து. அதனை அவர்கள் ஆகாசம் என்கிறார்கள். நாம் நம்மை சுற்றி காண்கின்ற, உணர்கின்ற, தொடுகின்ற, சுவைக்கின்ற எல்லாமே இந்த ஆகாசத்தின் வெவ்வேறு வெளிப்பாடுகள்தான். அது எங்கும் நிறைந்தது, நுட்பமானது. திடம், திரவம், வாயு, உருவம், உடல், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று நாம் சொல்பவை எல்லாமே இந்த ஆகாசத்தால் ஆனவை. இந்த ஆகாசத்தின் மீது செயல்பட்டு அதிலிருந்து பிரபஞ்சத்தை படைக்கும் சக்தி எது? ஆகாசத்தோடு கூடவே பிரபஞ்ச சக்தி ஒன்று இருக்கிறது. ஆற்றலாக, கவர்ச்சி சக்தியாக, ஏன் எண்ணமாக கூட வெளிப்படுகின்ற சக்திகள் எல்லாமே இந்துக்கள் பிராணன் என்று சொல்கின்ற அந்த ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே. இந்த பிராணன் ஆகாசத்தின் மீது செயல்பட்டு பிரபஞ்சத்தை படைக்கிறது. ஒரு கல்பத்தின் ஆரம்பத்தில் இந்த பிராணன் எல்லையற்ற பெருங்கடலான ஆகாசத்தில் தூங்குவது போல் உள்ளது. அது ஆரம்பத்தில் அசைவற்று இருந்தது. பிறகு பிராணனின் செயலால் ஆகாசத்தில் இயக்கம் ஏற்படுகிறது. பிராணன் இயங்க ஆரம்பித்ததும் ஆகாச பெருங்கடலிலிருந்து பல்வேறு வானமண்டலங்கள், சூரியர்கள், சந்திரர்கள், நட்சத்திரங்கள், பூமி, மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள் என்று பல்வேறு சக்திகளின் வெளிப்பாடுகளும் இயற்கை நிகழ்ச்சிகளும் தோன்றுகின்றன. வேதாந்திகளின் கொள்கைப்படி சக்தி எந்தவிதமாக வெளிப்பட்டாலும் அது பிராணன். பொருள் எந்த உருவில் வெளிப்பட்டாலும் அது ஆகாசம். இந்த கல்பம் முடியும் போது திடமெல்லாம் திரவமாகும், திரவமெல்லாம் வாயுவாகும், வாயுவெல்லாம் இன்னும் நுட்பமான ஒரே மாதிரியான வெப்ப அலைகளாக மாறும். இறுதியில் எல்லாமே ஆகாசத்தில் ஒடுங்கிவிடுகின்றன. கவர்ச்சி சக்தி, விலக்கு சக்தி, இயக்கம் போன்ற சக்திகளும் ஆதி பிராணனில் ஒடுங்குகின்றன. பிறகு இந்த பிராணன் ஒரு குறிப்பிட்ட காலம் தூங்குவதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் விழித்து கொண்டு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறது. அந்த கல்பம் முடிந்தவுடன் மீண்டும் ஒடுக்கம். இவ்வாறு படைப்பு என்பது அலையைப் போல் மேலும் கீழுமாக, முன்னும் பின்னுமாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தற்கால விஞ்ஞான மொழியில் சொல்வதானால் அது ஒரு காலத்தில் இயக்கமற்றும் மற்றொரு காலத்தில் இயக்கம் பெற்றும் இருக்கிறது. இவ்வாறு மாறி மாறி எல்லையற்ற காலமாக நடந்து வருகிறது. இந்த ஆராய்ச்சியும் முழுமையானதல்ல. தற்கால பௌதிக விஞ்ஞானிக்கு கூட இந்த அளவு தெரிந்திருக்கிறது.
இதற்கு அப்பால் பௌதிக விஞ்ஞானம் செல்ல முடியாது. அதற்காக இந்த ஆராய்ச்சி அங்கேயே நின்று விடுவதில்லை. எதை அறிவதன் மூலம் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ அதை நாம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. பிரபஞ்சம் முழுவதையுமே ஜடப்பொருள், சக்தி என்ற இரு பகுதிகளாக நாம் பிரித்து விட்டோம். பண்டைய இந்திய தத்துவ ஞானியரின் மொழியில் இவையே ஆகாசம் மற்றும் பிராணன். இந்த ஆகாசமும் பிராணனும் எதனுடைய வெளிப்பாடுகள் என்று கண்டுபிடிப்பதே அடுத்த படி. இந்த இரண்டையுமே இவற்றை விட மேலான பிரபஞ்ச மனமாகிய மகத் என்பதில் அடக்கிவிடலாம். பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் எண்ண ஆற்றலான மகத்திலிருந்தே இந்த இரண்டும் தோன்றுகின்றன. எண்ணம் என்பது ஆகாசம், பிராணன் ஆகிய இரண்டையும் விட நுட்பமான வெளிப்பாடு. எண்ணமே தன்னை ஆகாசமாகவும் பிராணனாகவும் பிரித்து கொள்கிறது. ஆரம்பத்தில் பிரபஞ்சம் தழுவிய எண்ணம் இருந்தது. இது வெளிப்பட்டு மாற்றமடைந்து பரிணமித்து ஆகாசமாகவும் பிராணனாகவும் ஆகியது. இவை இரண்டின் சேர்க்கையாலேயே பிரபஞ்சம் முழுவதும் தோன்றியிருக்கிறது. அடுத்து நாம் மன இயலுக்கு வருவோம். நான் உங்களை பார்க்கிறேன். அந்த புற உணர்ச்சியை கண்கள் என்னிடம் கொண்டு வருகின்றன. அது உணர்ச்சி நரம்புகளின் மூலம் மூளையை அடைகிறது. கண்கள் பார்வை புலன்கள் அல்ல, அவை வெறும் வெளிப்பொறிகள் மட்டுமே. ஏனென்றால் மூளைக்கு உணர்ச்சிகளை கொண்டு போகும் உண்மையான புலன்கள் அழிந்துவிட்டால், எனக்கு 20 கண்கள் இருந்தாலும் என்னால் உங்களை பார்க்க முடியாது. என்னுடைய விழித்திரையில் உருவம் நன்றாக விழலாம், ஆனாலும் உங்களை நான் பார்க்க முடியாது. ஆகவே புலனும் அதன் பொறியும் வெவ்வேறாகும். பொறிகளாகிய கண்களுக்கு பின்னால் பார்வை புலன் இருக்க வேண்டும். எல்லா உணர்ச்சிகளும் இதுபோல்தான். மூக்கு வாசனையை அறியும் புலன் அல்ல, அது வெறும் பொறி. அதற்கு பின்னால் வாசனை புலன் இருக்கிறது. ஒவ்வொரு புலன் உணர்ச்சியையும் நாம் அறிய முதலில் பௌதிக உடலில் வெளிப்பொறிகள் இருக்கின்றன. அடுத்து அதே உடலில் பொறிகளுக்கு பின்னால் புலன்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் போதாது. நீங்கள் என் பேச்சை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்கிருந்தோ ஒரு மணி ஓசை கேட்கிறது. உங்களுக்கு அது ஒருவேளை கேட்காமல் போகலாம். அந்த சத்தத்தின் ஒலி அலைகள் உங்கள் காதுகளை எட்டின, செவிப்பறைகளை தாக்கின. அந்த பதிவுகள் மூளைக்கும் எடுத்து செல்லப்பட்டன. மூளையை அடைவதுதான் கடைசி நிலை என்றால் சத்தம் ஏன் உங்களுக்கு கேட்கவில்லை? எனவே வேறு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அது மனம். மனம் அந்த புலனோடு ஒட்டவில்லை. மனம் புலனிலிருந்து தன்னை விலக்கி கொண்டிருக்கும் போது புலன் என்ன உணர்ச்சியை கொண்டு வந்தாலும் அது அவற்றை ஏற்காது. அது புலனோடு தொடர்பு கொள்ளும்போதுதான் அதனால் புலன் உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ள முடியும். இப்போதும் விஷயம் முடியவில்லை. பொறிகள் உணர்ச்சிகளை வெளியிலிருந்து கொண்டு வரும். புலன்கள் அவற்றை உள்ளே எடுத்து செல்லும். மனமும் புலனுடன் தொடர்பு கொண்டிருக்கும். ஆனாலும் நாம் எதையும் உணராமல் போகலாம். நாம் உணர்வதற்கு மற்றொரு அம்சம் அவசியம். அது அகத்தின் எதிர் செயல். எதிர் செயலை தொடர்ந்துதான் அறிவு தோன்றுகிறது. வெளியே இருப்பவை என் மூளைக்கு செய்தி அனுப்புகின்றன. என் மனம் அதை வாங்கி புத்திக்கு முன் வைக்கிறது. புத்தி முந்தைய அனுபவங்களோடு அதை ஒப்பிட்டு எதிர் செயல் புரிகிறது. அந்த எதிர் செயலுக்கு பிறகுதான் உணர்ச்சி முழுமையடைகிறது. இங்கே சங்கல்பமும் உள்ளது. எதிர் செயல் புரியும் மனநிலையே புத்தி. இப்போதும் விஷயம் முடியவில்லை. இன்னொரு படி தேவைப்படுகிறது. என்னிடம் ஒரு கேமரா இருப்பதாக வைத்துக்கொள்வோம். திரையில் படத்தை காட்ட நான் விரும்புகிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒளிக்கதிர்களை அந்த கருவியின் மூலம் செலுத்தி படம் திரையில் விழுமாறு செய்ய வேண்டும். அசையாத திரை இதற்கு தேவைப்படுகிறது. அசைகின்ற ஒன்றின் மீது படம் தெரியுமாறு செய்ய முடியாது. ஏனென்றால் கேமராவின் மூலம் செல்லும் ஒளிக்கதிர்கள் அசைந்து கொண்டிருப்பவை. இவற்றை ஒன்று சேர்த்து குவித்து ஓர் உருவத்தை காட்ட வேண்டுமானால் அசையாத திரை வேண்டும். நம் புலனுணர்ச்சிகளின் விஷயமும் இப்படித்தான். பொறிகள் புலன்களுக்கும், புலன்கள் மூளைக்கும், மூளை மனதிற்கும், மனம் புத்திக்கும் இந்த உணர்ச்சிகளை அனுப்புகின்றன. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பின்னால் அசையாத திரை போன்ற ஒன்று இருந்து கொண்டு
இந்த உணர்ச்சி அலைகளையெல்லாம் ஒருங்கிணைத்து நாம் அந்த உணர்ச்சியை பெறுமாறு செய்ய வேண்டும். எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் நம் தன்மையை ஒன்றுபடுத்துவது எது? கணத்திற்கு கணம் மாறிக்கொண்டே இருக்கும் நம் தன்மையை நிலைப்பட செய்வது எது? நமது பல்வேறு உணர்ச்சிகளையும் ஒன்றாக சேர்த்து வைப்பது எது? நம் உணர்ச்சிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே உருவமாக காட்சியளிப்பதற்கு காரணம் எது? இந்த செயல்களுக்கெல்லாம் அடிப்படையாக ஏதோ ஒன்று இருந்தே தீர வேண்டும். உடலோடும் மனத்தோடும் ஒப்பிட்டால் அந்த ஏதோ ஒன்று அசைவற்றதாக இருக்க வேண்டும் என்பதும் தெரிகிறது. கேமரா மூலமாக வரும் ஒளிக்கதிர்களோடு ஒப்பிட்டால் உருவம் விழுகின்ற திரை அசைவற்றதாக இருக்கிறது. இல்லாவிட்டால் உருவம் திரையில் தெரியாது. அதாவது உணர்ச்சிகளை உணர்பவர் தனிப்பொருளாக இருக்க வேண்டும். மனம் இந்த உருவங்களையெல்லாம் வரைகின்ற திரைதான். மனமும் புத்தியும் கொண்டு செல்கின்ற உணர்ச்சிகளையெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு பகுக்கப்பட்டு ஒருமைப்படுத்தப்பட்டு ஒரே உருவமாக தெரியும் இடம்தான் மனித ஆன்மா. அகண்ட பிரபஞ்ச மனமே தன்னை ஆகாசமாகவும் பிராணனாகவும் பிரித்து கொள்கிறது என்பதை பார்த்தோம். மனத்தை கடந்தே நம்மில் ஆன்மா இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச மனத்திற்கு பின்னால் ஓர் ஆன்மா இருக்கிறது என்பது தெரிகிறது. அதுவே கடவுள். அதுவே மனிதனில் ஜீவாத்மாவாக இருக்கிறது. பிரபஞ்சத்தில் பிரபஞ்ச மனம் ஆகாசமாகவும் பிராணனாகவும் பரிணமித்திருப்பதைப் போல் பரமாத்மா பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது. தனி மனிதன் விஷயத்திலும் உண்மையில் இப்படித்தானா? மனம் உடலையும் ஜீவாத்மா மனத்தையும் படைக்கின்றனவா? அதாவது மனிதனின் உடல், மனம், ஆன்மா மூன்றும் தனித்தனி இருப்புகளா, அல்லது மூன்றும் ஒரே பொருளாக சேர்ந்திருக்கின்றனவா, அல்லது அவை மூன்றும் ஒரே பொருளின் வேறுபட்ட நிலைகளா? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு படிப்படியாக முயல்வோம். நாம் ஏறியுள்ள முதல் படி இதுதான். தூல உடல் இதோ இருக்கிறது. தூல உடலுக்கு பின்னால் புலன்கள், மனம், புத்தி, கடைசியில் ஆன்மா எல்லாம் இருக்கின்றன. உடல், மனம் இவற்றிலிருந்து வேறுபட்டது ஆன்மா என்பதை முதல் படியில் நாம் கண்டோம். மத உலகில் இந்த இடத்தில்தான் கருத்து வேற்றுமைகள் ஏற்படுகின்றன. அந்த வேறுபாடு இதுதான். பொதுவாக துவைத கருத்துக்கள் எல்லாமே ஆன்மா குணங்களுடன் கூடியது, அதற்கு பல்வேறு குணங்கள் உள்ளன, இன்ப துன்ப அனுபவங்களுக்கு எல்லாம் அது உட்படுகிறது என்று கூறுகின்றன. ஆன்மாவிற்கு குணங்கள் உண்டு என்பதை அத்வைதிகள் மறுக்கிறார்கள். அது நிர்குணமானது என்பது அவர்களின் கூற்று. முதலில் துவைதிகளை எடுத்துக்கொள்வோம். ஆன்மா, அதன் கதி இவற்றை பற்றிய அவர்களுடைய கருத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல முயல்கிறேன். அடுத்ததாக அவர்களை எதிர்க்கின்ற நெறியை பார்ப்போம். கடைசியாக அத்வைதம் நமக்கு அளிக்கும் சமரசத்தையும் காண்போம். இந்த ஜீவாத்மா உடலிலிருந்தும் மனத்திலிருந்தும் வேறுபட்டிருப்பதாலும் ஆகாசம், பிராணன் இவற்றால் ஆனதல்ல என்பதாலும் அது அழிவற்றதாகத்தான் இருக்க முடியும். ஏன்? அழிவு என்றால் என்ன? ஒரு பொருள் தன் மூலப்பொருட்களாக பிரிந்து போவது. பல மூலக்கூறுகள் சேர்ந்து உருவான பொருட்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். இரண்டோ மூன்றோ பகுதிகளால் ஆன எதுவும் அதன் பகுதிகளாக பிரிந்தே ஆக வேண்டும். சேர்க்கையால் ஆகாத ஒன்று மூலப்பொருட்களாக பிரிய முடியாது. ஆகவே அது அழிய முடியாது. அது அழிவற்றது. அது எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது படைக்கப்படாதது. படைக்கப்பட்ட எதுவுமே கூட்டு பொருள்தான். சூன்யத்திலிருந்து எதுவும் படைக்கப்படுவதை யாரும் கண்டதில்லை. ஏற்கனவே இருக்கின்ற பொருட்கள் சேர்ந்து புதிய உருவங்களாவதுதான் படைப்பு. இதுதான் படைப்பை பற்றிய நாம் அறிந்த உண்மை. உண்மை அப்படி இருப்பதாலும் மனிதனின் ஆன்மா தனிப்பொருளானதாலும் அது எப்போதும் இருந்திருக்க வேண்டும். இனிமேலும் எப்போதுமே அது இருக்கும். உடல் அழிந்த பின்னும் ஆன்மா இருக்கிறது. வேதாந்திகளின் கருத்துப்படி இந்த உடல் கரைந்த பின்னர் மனிதனின் உயிர் சக்திகள் மனதிற்கு திரும்பி போகின்றன. மனம் பிராணனில் ஒடுங்குகிறது. பிராணன் ஆன்மாவில் ஒடுங்குகிறது. நுண்ணுடல், மன உடல், ஆன்மீக உடல் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற சூட்சும சரீரமாகிய சட்டையை அணிந்தது போல் ஆன்மா வெளியே வருகிறது.
இந்த சூட்சும சரீரத்தில்தான் மனிதனின் சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன. சம்ஸ்காரம் என்பது என்ன? மனம் ஓர் ஏரியை போன்றது. ஒவ்வொரு எண்ணமும் அந்த ஏரியில் எழும் ஓர் அலை போன்றது. ஏரியில் அலைகள் எழுந்து அடங்கி மறைகின்றன. அதுபோல் மனமாகிய ஏரியில் எண்ண அலைகளும் இடைவிடாமல் எழுவதும் வீழ்வதுமாக உள்ளன. அவை வீழ்ந்தாலும் ஒரேயடியாக மறைவதில்லை. நுண்ணியவையாக, மிக நுண்ணியவையாக மாறுகின்றன. ஆனாலும் வேண்டிய போது எழுவதற்கு தயாராக அடங்கி இருக்கின்றன. நுட்ப உருவை அடைந்துவிட்ட சில எண்ணங்களை மறுபடியும் அதேபோல எழுப்புவதைத்தான் நினைவு என்கிறோம். இவ்வாறு நாம் நினைத்த ஒவ்வொரு எண்ணமும் செய்த ஒவ்வொரு செயலும் மனதில் நுட்ப உருவில் இருக்கின்றன. மனிதன் இறக்கும்போது இந்த பதிவுகளின் ஒட்டுமொத்தமும் மனதில் இருக்கும். அந்த மனம் சற்று நுட்பமான ஜடப்பொருட்களை ஆதாரமாக கொண்டு மீண்டும் செயல்படுகிறது. இந்த சம்ஸ்காரங்களையும் சூட்சும சரீரத்தையும் சட்டைகளாக அணிந்தது போல் ஆன்மா வெளியேறுகிறது. பல்வேறு சம்ஸ்காரங்களான பல்வேறு சக்திகளின் மொத்த பலனே ஆன்மாவின் பாதையை நிர்ணயிக்கிறது. எங்கள் கருத்துப்படி ஆன்மா செல்வதற்கு 3 பாதைகள் உள்ளன. ஆன்மீக நெறியில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள் மரணத்திற்கு பின் சூரிய கிரணங்கள் வழியாக சந்திரலோகத்திற்கு சென்று அதன் மூலம் மின்னல் உலகத்திற்கு செல்கிறார்கள். ஏற்கனவே இறையருளை பெற்ற ஒருவரை அங்கே சந்திக்கிறார்கள். அவர் இந்த புதியவர்களை எல்லாவற்றிலும் உயர்ந்த லோகமாகிய பிரம்மலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கே இவர்களுக்கு எல்லாம் அறிகின்ற தன்மையும் எல்லா வல்லமையும் கிடைக்கின்றன. கிட்டத்தட்ட அவர்கள் கடவுளுக்கு சமானமாக, எல்லாம் வல்லவர்களாக, எல்லாம் அறிகின்றவர்களாக ஆகின்றனர். துவைதிகளை பொறுத்தவரை அவர்கள் எப்போதும் அங்கேயே நிலைத்திருக்கின்றனர். அத்வைதிகளை பொறுத்தவரை அந்த கல்பத்தின் முடிவில் அவர்கள் பரமாத்மாவோடு இரண்டர கலக்கிறார்கள். அடுத்தபடியாக சுயநல நோக்கத்துடன் நற்செயல்கள் செய்தவர்கள் மரணத்திற்கு பின் தங்கள் புண்ணியத்தின் பலனாக முதலில் சந்திரலோகத்தை அடைகிறார்கள். அங்கே பல சொர்க்கங்கள் இருக்கின்றன. அங்கே அவர்கள் நுட்பமான உடல்களை, தேவ உடல்களை பெறுகிறார்கள். தேவர்களாகி நீண்ட நெடுங்காலம் சொர்க்கபோகங்களை அனுபவித்து கொண்டு அங்கேயே வாழ்கிறார்கள். அந்த காலம் முடிந்ததும் பழைய வினைகளின் பாதிப்பால் பூமிக்கு திரும்புகிறார்கள். வாயுமண்டலம், மேகமண்டலம் போன்ற பல மண்டலங்களை கடந்து கடைசியாக மழைத்துளிகளின் வாயிலாக பூமியை அடைகிறார்கள். பூமியில் தங்களை ஏதாவது ஒரு தானியத்தோடு இணைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு புதிய உடலுக்கு வேண்டிய மூலப்பொருளை கொடுக்கும் தகுதியுள்ள ஒரு மனிதன் அந்த தானியத்தை சாப்பிடுகிறான். கடைசியாக கொடியவர்கள், இவர்கள் இறந்த பின்னர் பேய் பிசாசுகளாக மாறிவிடுகிறார்கள். சந்திரலோகத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஏதோ ஒரு உலகத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களுள் சிலர் மனித குலத்திற்கு தொந்தரவு கொடுக்க முயல்கிறார்கள். சிலர் நட்புறவோடு இருக்கிறார்கள். அங்கே சில காலம் வாழ்ந்த பிறகு மறுபடியும் பூலோகத்திற்கு வந்து மிருகங்களாக பிறக்கிறார்கள். சில காலம் மிருக உடம்பில் வாழ்ந்த பிறகு அதிலிருந்து விடுபட்டு பின்னர் மனிதர்களாக பிறந்து முக்தி அடைவதற்கு இன்னும் ஒரு வாய்ப்பை பெறுகிறார்கள். கிட்டத்தட்ட நிறைநிலையை அடைந்து பாவம் சிறிது மட்டுமே ஒட்டி கொண்டிருப்பவர்கள் சூரிய கிரணங்கள் மூலமாக பிரம்மலோகத்தை அடைகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். நடுத்தரமான மனிதர்கள், அதாவது சொர்க்கத்தை அடையும் ஆசையோடு நற்செயல்கள் செய்தவர்கள் சந்திரலோகத்தில் உள்ள சொர்க்கங்களை அடைந்து தேவ உடலை பெறுகிறார்கள். ஆனால் இவர்கள் மறுபடியும் மனிதர்களாக பிறந்து முக்தியடைவதற்கு மற்றொரு வாய்ப்பை பெறுகிறார்கள். கொடியவர்கள் பேய் பிசாசுகளாகிறார்கள். அதன் பின் அவர்கள் மிருகங்களாகவும் பிறக்க வேண்டியிருக்கிறது. பிறகு மனிதர்களாக பிறந்து முக்தியடைவதற்கு மற்றொரு வாய்ப்பை பெறுகிறார்கள். இந்த பூமியை கர்ம பூமி என்று சொல்கிறார்கள். இங்கே மட்டும்தான் மனிதன் புண்ணிய பாவங்களை செய்ய முடியும். சொர்க்கத்திற்கு போக விரும்பி நற்செயல் செய்யும் மனிதன் தேவனாகிறான். அங்கே அவனுக்கு பாவ கர்மங்கள் எதுவும் சேர்வதில்லை. பூமியில் அவன் செய்த நற்செயல்களின் பலனாக
சொர்க்கபோகங்களை மட்டுமே அங்கே அனுபவிக்கிறான். புண்ணிய பலன் தீர்ந்ததும் அவன் முந்தைய பிறவிகளில் செய்த பாவங்களின் மொத்த பலன் அவனை மறுபடியும் பூமியில் பிறக்க வைக்கிறது. அதேபோல் பேய் பிசாசுகளாக மாறியவர்கள் புதிய பாவங்களை செய்வதில்லை. ஆனால் தாங்கள் முன்பு செய்த பாவங்களுக்கான பலனை அனுபவிக்கிறார்கள். பிறகு பாவ புண்ணியங்கள் எதுவுமே செய்யாமல் ஒரு மிருக உடலில் சில காலம் இருக்கிறார்கள். அந்த காலம் முடிந்தவுடன் மறுபடியும் மனிதர்களாக பிறக்கிறார்கள். சொர்க்கத்திலும் நரகத்திலும் புதிய பாவ புண்ணியங்களை செய்ய முடியாது. அங்கே புண்ணிய பாவ பலன்களை மட்டுமே அனுபவிக்கலாம். மிக சிறந்த புண்ணியமோ மிக கொடுமையான பாவமோ கைமேல் பலன் அளிக்கிறது. உதாரணமாக, ஒருவன் தன் வாழ்க்கை முழுவதும் பாவங்களையே செய்து ஒரே ஒரு புண்ணியம் செய்தாலும் அந்த புண்ணியத்திற்கு கைமேல் பலன் கிடைத்துவிடும். அந்த புண்ணிய பலன் தீர்ந்த பின் பாவங்களின் பலனை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். சில பெரிய நற்காரியங்களை செய்த ஆனால் அவ்வளவு முறையான வாழ்க்கையை வாழாத மனிதர்கள் தேவர்கள் ஆகிறார்கள். சில காலம் தேவ உடலில் வாழ்ந்து போகங்களை அனுபவித்த பிறகு அவர்கள் மறுபடியும் மனிதர்களாக பிறந்தேயாக வேண்டும். புண்ணிய பலன் தீர்ந்தவுடன் பாவத்தின் பலன் தலை காட்டத் தொடங்குகிறது. அதையும் அனுபவித்து தீர்க்க வேண்டும். கொடிய பாவம் செய்தவர்கள் பேய் பிசாசுகளாக இருந்தேயாக வேண்டும். அந்த பாவ பலன் தீர்ந்தவுடன் அவர்கள் செய்த சிறிதளவு புண்ணியம் அவர்களை மறுபடியும் மனிதர்களாக பிறக்க வைக்கிறது. பிரம்மலோகத்தை அடைந்துவிட்டால் அங்கிருந்து கீழே விழுவதோ பூமிக்கு திரும்புவதோ இல்லை. அந்த உலகத்திற்கு செல்லும் வழிக்கு தேவயானம் என்று பெயர். அதாவது கடவுளை நோக்கி போகும் வழி. சொர்க்கத்திற்கு போகும் வழிக்கு பித்ருயானம் அல்லது முன்னோர்களை நோக்கி போகும் வழி என்று பெயர். ஆகவே வேதாந்த தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தில் மிகவும் சிறந்த பிறவி மனித பிறவிதான். கர்மபூமியாகிய இந்த உலகம்தான் பிரபஞ்சத்திலேயே சிறந்த இடம். ஏனென்றால் இங்கேதான் மனிதன் நிறைநிலையை அடைவதற்கு மிக சிறந்த மிக உயர்ந்த வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. தேவதைகளாகட்டும் தேவர்களாகட்டும் நிறைநிலையை அடைய வேண்டுமானால் மனிதர்களாக பிறந்தே தீர வேண்டும். இந்த மனித பிறவிதான் சிறந்த மையம், சிறந்த வாய்ப்பு. இப்போது நாம் தத்துவத்தின் வேறு கோணத்தை பார்க்கலாம். நான் இப்போது உங்களுக்கு கூறிய ஆன்ம தத்துவத்தை முற்றிலுமாக மறுக்கின்ற பௌத்தர்கள் இருக்கிறார்கள். உடல், மனம் இவற்றிற்கு அடிப்படையாக ஆதாரமாக ஏதோ ஒன்று இருப்பதாக கற்பித்துக் கொள்வதால் என்ன பயன்? நம் சிந்தனை ஓட்டத்தை நாம் ஏன் தடை செய்ய வேண்டும்? உடலாலும் மனதாலும் ஆன இந்த மனித உருவிற்கு அப்பால் ஆன்மா என்ற மூன்றாவதாகிய ஒன்றை எதற்காக ஒப்புக்கொள்ள வேண்டும்? அதனால் என்ன பயன்? இந்த மனித பிறவியை விளக்க மனிதனே போதாதா? ஏன் மூன்றாவதான ஒன்றை புதிதாக புகுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த வாதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இந்த பகுத்தறிவு வாதம் உறுதியானது. புற ஆராய்ச்சியை பொறுத்தவரை தன்னைத்தான் விளக்கிக் கொள்ள மனிதனே போதும். நம்முள் பலர் இந்த விஷயத்தை இப்படித்தான் பார்க்கிறோம். அப்படியானால் மனமாகவோ உடலாகவோ இல்லாமல் அவை இரண்டிற்கும் அடிப்படை ஆதாரமான ஆன்மா என்ற ஒன்றை ஏன் கற்பித்துக் கொள்ள வேண்டும்? சரி, மனமும் உடலும் மட்டுமே இருப்பதாக வைத்துக்கொள்வோம். தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஜடப்பொருள் பிரவாகத்தின் பெயரே உடல். தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் சிந்தனை அல்லது எண்ண பிரவாகமே மனம். இவை இரண்டும் சேர்ந்திருப்பது போன்ற தோற்றத்தை அளிப்பது எது? உண்மையில் இந்த இணைப்பு இல்லை என்றே வைத்துக்கொள்வோம். ஒரு தீப்பந்தத்தை எடுத்து வேகமாக சுழற்றுவோம். ஒரு நெருப்பு வட்டம் தெரியும். உண்மையில் அத்தகைய ஒரு வட்டம் இல்லை. ஆனால் தொடர்ந்த சுழற்சி வட்டம் ஒன்று இருப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. வாழ்க்கையிலும் எந்த உரிமையும் இல்லை. தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும் ஜடப்பொருள் பிரவாகமே இது. இந்த ஜடப்பொருள் தொகுதியை நாம் வேண்டுமானால் ஓர் உரிமை என்று சொல்லிக்கொள்ளலாம். அவ்வளவுதான். மனத்தின் விஷயமும் இப்படியேத்தான். ஒவ்வொரு எண்ணமும் மற்ற எண்ணங்களிலிருந்து தனித்தே நிற்கிறது. பிரவாகத்தின் தொடர்ச்சியும் வேகமுமே ஒருமை இருப்பதைப் போல் ஒரு பிரமையை உண்டாக்குகிறது. மூன்றாவது தேவையில்லை. பிரபஞ்சம் முழுவதிலுமே இருக்கின்ற உண்மையெல்லாம் உடலும் மனமும் மட்டுமே.
இதற்கு பின்னால் எதையும் கற்பனை செய்து கொள்ள தேவையில்லை. தற்கால மத பிரிவினர் சிலர் இந்த பௌத்த சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு தங்கள் சொந்தமான தாங்களே கண்டுபிடித்த புதிய சிந்தனை என்று உரிமை கொண்டாடுகிறார்கள். இந்த உலகம் ஒன்றை கொண்டே நாம் எல்லாவற்றையும் விளக்கிவிடலாம் என்ற இந்த கருத்தை பௌத்த தத்துவத்தின் பல பிரிவுகளுடைய மைய கருத்தாக இருக்கிறது. ஆதார பொருள் எதுவும் தேவையில்லை, இருப்பதெல்லாம் புலனுக்கு தென்படும் இந்த உலகம் மட்டுமே. இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக ஏதோ இருக்கிறது என்று நினைப்பதால் என்ன பயன்? எல்லாமே குணங்களின் சேர்க்கைதான். இந்த குணங்களுக்கு ஆதாரமான ஒரு கற்பனை பொருள் ஏன் இருக்க வேண்டும்? ஒரு பொருள் இருக்கிறது என்ற எண்ணம் வருவதற்கு காரணம் குணங்களின் வேகமான மாற்றமே தவிர குணங்களுக்கு பின்னால் இருக்கும் மாற்றமற்ற ஏதோ ஒன்று அல்ல. இந்த வாதங்களில் சில மிகவும் அற்புதமாக இருப்பதை காண்கிறோம். இவை மனிதர்களின் பொதுவாக அனுபவத்திற்கு ஒத்து வருகின்றன. உண்மையில் சொல்லப்போனால் புலனறிவுக்கு உட்பட்ட நிகழ்ச்சிகளை தவிர உயர்ந்த எதையும் கோடியில் ஒருவரால் கூட நினைக்க முடியாது. இயற்கை என்பது எப்போதும் மாறிக்கொண்டும் சுழன்று கொண்டும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து கொண்டும் இருக்கும் நிலையற்ற பொருளாகத்தான் பலருக்கு தோன்றுகிறது. இதற்கு பின்னால் இருக்கின்ற அமைதியான கடலின் கணநேர காட்சி கூட மிக சிலருக்கே கிடைக்கிறது. அது எப்போதும் அலைகளாக சுழன்று புரண்டடித்து கொண்டிருப்பதுதான் நமக்கு தெரிகிறது. இந்த பிரபஞ்சம் சுழன்றும் புரண்டும் எழுகின்ற அலைகள் நிறைந்த கடலாகவே நமக்கு தோன்றுகிறது. இவ்வாறு நாம் இரண்டு கருத்துக்களை பார்க்கிறோம். உடல், மனம் இரண்டிற்கும் அப்பால் அசைவோ மாற்றமோ அற்ற ஏதோ ஒன்று இருக்கிறது என்பது ஒன்று. அசைவோ மாற்றமோ அற்ற எதுவுமே பிரபஞ்சத்தில் இருக்க முடியாது என்பது மற்றொன்று. எல்லாமே மாற்றம்தான், மாற்றத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வேறுபாட்டிற்கு தீர்வு சிந்தனையின் அடுத்தபடியான அத்வைத வேதாந்தத்தில்தான் கிடைக்கிறது. எல்லாவற்றிற்கும் பின்னால் அடிப்படையாக மாற்றமே அற்ற ஏதோ ஒன்று இருப்பதாக துவைதிகள் சொல்வது சரிதான். மாற்றமற்ற ஒன்றை அடிப்படையாக கொள்ளாமல் மாற்றத்தை பற்றி நம்மால் நினைக்க முடியாது. குறைவான மாற்றமுடைய ஒன்றை வைத்துத்தான் அதைவிட அதிகமான மாற்றமுடைய ஒன்றை நாம் நினைக்க முடியும். இதைவிட குறைவான மாற்றமுடைய ஒன்றோடு ஒப்பிட்டால் இது அதிகமான மாற்றம் உள்ளதாகத்தான் இருக்கும். இப்படியே நினைத்து பார்த்தால் கடைசியில் மாற்றமே அற்ற ஒரு பொருள் இருந்தேயாக வேண்டும் என்பதை நாம் ஒப்புக்கொண்டே தீர வேண்டும். இப்போது நாம் காணும் வெளிப்பாடு எல்லாமே முதலில் ஒடுக்க நிலையில் இருந்திருக்க வேண்டும். எதிர் சக்திகளின் சமநிலையினால் ஏற்பட்ட அமைதியே அங்கு நிலவியிருக்க வேண்டும். அங்கே எந்த சக்தியும் இயங்கியிருக்க முடியாது. ஏனென்றால் சமநிலை தவறும்போதுதான் சக்திகளின் இயக்கம் ஆரம்பிக்கிறது. அந்த சமநிலையை மீண்டும் பெறுவதற்காகவே பிரபஞ்சம் விரைந்து கொண்டிருக்கிறது. சர்வ நிச்சயமான உண்மை என்று ஏதாவது உண்டென்றால் அவற்றுள் இதுவும் ஒன்று. மாற்றமற்ற ஒன்று இருப்பதாக துவைதிகள் சொல்வது மிகவும் சரியே. ஆனால் இந்த ஏதோ ஒன்று உடலிலிருந்தும் மனதிலிருந்தும் மாறுபட்ட, அவற்றிலிருந்து தனிப்பட்டு நிற்கும் ஏதோ ஒன்று என்று அவர்கள் சொல்வதுதான் தவறு. பிரபஞ்சம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது என்ற பௌத்தர்கள் சொல்வது சரியே. நாம் பிரபஞ்சத்திலிருந்து தனிப்பட்டு நின்று கொண்டு பார்க்கும் வரை, பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் என்ற இரண்டு இருக்கும் வரை பிரபஞ்சம் தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதாகவே தோன்றும். ஆனால் மாற்றமின்மை இரண்டுமே பிரபஞ்சத்தில் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆன்மா, மனம், உடல் இவை மூன்றும் தனித்தனியானவை அல்ல. ஏனெனில் இந்த மூன்றாலும் செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றுதான். ஒன்றேதான் உடலாகவும் மனமாகவும் இவை இரண்டிற்கும் அப்பாற்பட்டதாகவும் தோன்றுகிறது. ஆனால் அது ஒரே சமயத்தில் இவை எல்லாமாகவும் தோன்றுவதில்லை. உடலை மட்டுமே காண்பவனுக்கு மனம் தெரிவதில்லை. மனத்தை மட்டுமே காண்பவனுக்கு ஆன்மா தெரிவதில்லை. ஆன்மாவை காண்பவனுக்கோ உடலும் மனமும் ஒளிந்தே விட்டன. இயக்கத்தை காண்பவனுக்கு பேரமைதி தெரிவதில்லை. பேரமைதியை காண்பவனுக்கு இயக்கம் என்பதே இருப்பதாக தெரிவதில்லை.
கயிற்றை பாம்பாக காண்பவனுக்கு கயிறு தெரிவதில்லை. இந்த மனமயக்கம் மறைந்தவுடன் அவன் கயிற்றை காண்கிறான். பாம்பு மறைந்து விடுகிறது. ஆகவே இருப்பது எல்லாம் தழுவிய ஒன்றுதான். அதுவே பலவாக தோன்றுகிறது. பிரபஞ்சத்தில் இருப்பது இந்த ஆன்மா ஒன்றுதான். ஆன்மாதான் அத்வைத மொழியில் பிரம்மம் எனப்படுகிறது. பிரம்மமே நாம ரூபங்களின் காரணமாக பலவாக தோன்றுகிறது. கடலின் அலைகளை பாருங்கள். ஓர் அலை கூட கடலிலிருந்து வேறுபட்டதல்ல. அந்த அலைகளை வேறுபடுத்தி காட்டுவது எது? நாம ரூபங்களே. அலையின் உருவமும் நாம் அதற்கு வைத்திருக்கும் அலை என்ற பெயருமே வேறுபாடு இருப்பதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதுவே அலையை கடலிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. நாம ரூபத்தை எடுத்துவிட்டால் அது அதே கடல்தான். கடலையும் அலையையும் உண்மையில் வேறுபடுத்தி காண யாரால் முடியும்? பிரபஞ்சமே அந்த ஒன்றேயான ஒருமை பொருள். பல வகை வேறுபாடுகளை உருவாக்கியது நாம ரூபமே. லட்சக்கணக்கான நீர்த்துளிகள் தோறும் பிரதிபலிக்கின்ற சூரியனின் பிம்பம் ஒவ்வொன்றும் முழு சூரியனைப் போலவே தோன்றுகிறது. அதுபோலவே பல்வேறு நாம ரூபங்களில் பிரதிபலிக்கும் போது பல்வேறாக தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது ஒன்றேதான். அங்கு நான் இல்லை, நீ இல்லை, எல்லாம் ஒன்றே. எல்லாம் நான் அல்லது எல்லாம் நீ என்பதாகத்தான் இருக்க முடியும். இரண்டு என்ற இந்த கருத்தே முற்றிலும் தவறானது. நாம் பொதுவாக எப்படி பிரபஞ்சத்தை காண்கிறோமோ அது இந்த தவறான கருத்தின் பலனை. மனிதன் விவேகம் பெற்று இருப்பது இரண்டல்ல ஒன்றே என்பதை உணரும்போது தானே இந்த பிரபஞ்சம் என்பதை உணர்கிறான். தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் பிரபஞ்சமாக இருப்பது நானே. எல்லா மாற்றங்களையும் எல்லா குணங்களையும் கடந்தவனாக, என்றென்றும் பரிபூரணனாக, என்றென்றும் ஆனந்தமாக இருப்பது நானே. ஆகவே இருப்பது ஒரே ஆன்மாதான். அது என்றும் தூய்மையானது, என்றும் பூரணமானது, மாறாதது, மாற முடியாதது. அது ஒருபோதும் மாற்றம் அடைந்ததில்லை. பிரபஞ்சத்தில் காணப்படும் பல்வேறு மாற்றங்களும் அந்த ஒரே பிரம்மத்திலேயே தோன்றுகின்றன. அந்த பிரம்மத்தின் மீதுதான் நாம ரூபங்கள் இந்த கனவுகளை எல்லாம் வரைந்திருக்கின்றன. அலைகளை கடலிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது உருவமை. அலை அடங்கினால் அலை உருவம் நிலைத்திருக்குமா? இருக்காது. நிச்சயமாக மறைந்துவிடும். அலை முற்றிலும் கடலை சார்ந்ததாக இருக்கிறது. கடல் ஒருபோதும் அலையை சார்ந்திருக்கவில்லை. அலை இருக்கும் வரை அலை உருவமும் இருக்கும். அலை அடங்கியவுடன் அலை உருவமும் மறைந்துவிடும். இந்த நாம ரூபம் மாயையால் ஏற்படும் தோற்றமே. ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி தனியாக காட்டுவது இந்த மாயையே. ஆனாலும் மாயை என்பது இருப்பதாக சொல்ல முடியாது. உருவம் என்பது இருப்பதாக சொல்ல முடியாது. ஏனென்றால் அது மற்றொரு பொருளின் இருப்பை சார்ந்ததாக உள்ளது. அது இல்லை என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் காணும் வேறுபாடுகளுக்கெல்லாம் அதுவே காரணம். ஆகவே மாயை அல்லது அஞ்ஞானம் அல்லது நாமரூபம் அல்லது ஐரோப்பியர்கள் சொல்வது போல் காலம், இடம், காரண காரியம் என்பது இந்த பிரம்மத்திலிருந்து தோன்றி பிரபஞ்சத்தை பல்வேறு நாம ரூபங்களாக காட்டுகிறது. உண்மையில் பிரபஞ்சம் ஒரே பொருளே. இரண்டு அறுதி உண்மைகள் இருப்பதாக நினைப்பவன் தவறு செய்கிறான். இருப்பது ஒன்றே என்று உணரும்போதுதான் அவன் சரியாக எண்ணுகிறான். இந்த உண்மை உடல் நிலையில், மனநிலையில், ஆன்ம நிலையில் ஒவ்வொரு நாளும் நிரூபணமாகிறது. நான், நீங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே ஜடப்பொருள் என்ற எல்லையற்ற கடலில் உள்ள பல்வேறு துணுக்குகளின் பல்வேறு பெயர்களே என்பதையும், இந்த ஜடப்பொருள் இடைவிடாமல் தன் அமைப்பை மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்பதையும் இன்றைய விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள். சூரியனில் பல மாதங்களுக்கு முன்பிருந்த சக்தி துணுக்கு இன்று மனிதனில் இருக்கலாம். நாளைக்கு அதுவே ஒரு மிருகத்திலும், அடுத்த நாள் ஒரு தாவரத்திலும் இருக்கலாம். அது தொடர்ந்து வந்து போய்கொண்டே இருக்கிறது. எல்லாமே பிளவுபட்ட எல்லையற்ற ஒரே ஜடப்பொருள்தான். பெயரும் உருவமுமே வேறுபாடுகளுக்கு காரணமாக இருக்கின்றன. இந்த பொருளில் ஒரு துணுக்கை சூரியன் என்றும், மற்றொன்றை சந்திரன் என்றும், இன்னொன்றை நட்சத்திரம் என்றும், இன்னும் ஒன்றை மனிதன் என்றும், வேறொன்றை மிருகம் என்றும், இன்னும் வேறொன்றை தாவரம் என்றும் கூறுகிறோம். இந்த பெயர்கள் எல்லாம் கற்பனையானவை. அவற்றில் உண்மை இல்லை.
ஏனெனில் எல்லாமே தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரே ஜட பொருளே. இதே பிரபஞ்சம் வேறொரு கோணத்திலிருந்து பார்த்தால் எண்ண கடலாக இருக்கிறது. ஒவ்வொரு மனமும் இந்த கடலில் உள்ள ஒவ்வொரு துளியே ஆகும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனம், நான் ஒரு மனம் என்று உலகில் உள்ள ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மனம்தான். இதே பிரபஞ்சத்தை ஞானம் என்னும் கோணத்திலிருந்து பார்க்கும்போது கண்கள் பொய்த்தோற்றத்தை பார்ப்பதை விடும்போதும், மனம் தூய்மையடையும் போது அது வேறுபாடே இல்லாத எப்போதும் தூய்மையான மாற்றமே அற்ற அழிவே அற்ற தனி பரம்பொருளாக தோன்றுகிறது. அப்படியானால் மரணத்திற்கு பின் மனிதர்களின் மூவகை பயணங்களை பற்றி துவைதர்கள் கூறிய கருத்து, அதாவது மனிதன் இறந்தபின் சொர்க்கத்திற்கோ வேறு உலகங்களுக்கோ போவதாகவும் தீயவர்கள் பேய் பிசாசுகளாகவும் மிருகங்களாகவும் ஆவதாக கூறியவையெல்லாம் என்னாவது? யாரும் வருவதும் இல்லை போவதும் இல்லை என்கிறான் அத்வைதி. நாம் எப்படி வரவோ போகவோ முடியும்? நாம் எல்லையற்றவர்கள். நாம் எங்கே போக முடியும்? ஒரு பள்ளியில் குழந்தைகளுக்கு தேர்வு நடந்தது. ஆசிரியர் முட்டாள்தனமாக பல கஷ்டமான கேள்விகளை கேட்டார். ஏன் பூமி கீழே விழுவதில்லை என்பது அவற்றுள் ஒரு கேள்வி. ஈர்ப்பு சக்தி அல்லது வேறு ஏதாவது சிக்கலான விஞ்ஞான உண்மைகளை பதிலாக பெற வேண்டுமென்பது அவரது நோக்கம். குழந்தைகளில் பலருக்கு அவரது கேள்வியே புரியவில்லை. ஆகவே பலர் தவறான பதில்களை சொன்னார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி சிறுமி பூமி எங்கே விழும் என்ற எதிர்கேள்வியால் இந்த கேள்விக்கு பதிலளித்தாள். ஆசிரியர் கேட்ட கேள்வியே பொருளற்றது. மேல் கீழ் என்பதெல்லாம் பிரபஞ்சத்தில் இல்லை. இந்த கருத்து வேறு ஒன்றை சார்ந்ததே. ஆன்மாவின் விஷயமும் இப்படித்தான். ஆன்மாவை பொறுத்தவரை பிறப்பு இறப்பு என்பவையெல்லாம் முட்டாள்தனம். யார் வருகிறார்கள், யார் போகிறார்கள்? நாம் இல்லாத இடம் எது? நாம் ஏற்கனவே இல்லாத சொர்க்கம் எங்கே இருக்கிறது? மனிதனின் ஆன்மா எங்கும் நிறைந்தது. அது எங்கே போக முடியும்? எங்கே போகாதிருக்க முடியும்? அது எங்கும் இருக்கிறது. ஆகவே நிறைநிலை அடைந்தவனுக்கு பிறப்பு இறப்பு சொர்க்கம் நரகம் ஆகிய பொய்த்தோற்றங்களும் சிறுபிள்ளைத்தனமான கனவுகளும் உடனே மறைந்துவிடும். கிட்டத்தட்ட நிறைநிலை அடைந்தவனுக்கு பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா காட்சிகளும் தோன்றி பிறகு மறைகின்றன. அறியாமையில் உழல்பவர்களுக்கு எல்லாம் தொடர்கின்றன. சொர்க்கத்திற்கு போவது, பிறப்பது, இறப்பது என்பவற்றை இந்த உலகமே நம்புகிறது. அது எப்படி? நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு புத்தகமாக படித்துவிட்டு திருப்புகிறேன். மாறுவது யார்? வருவதும் போவதும் யார்? நான் அல்ல, புத்தகம்தான். ஆன்மாவின் முன்னிலையில் இயற்கை ஒரு புத்தகமாக உள்ளது. அதன் அத்தியாயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக படிக்கப்படுகின்றன, திருப்பப்படுகின்றன. அவ்வப்போது அந்த புத்தகத்தில் ஒரு காட்சி விரிகிறது. அது படிக்கப்பட்டு திருப்பப்படுகிறது. உடனே புதியதொரு காட்சி வருகிறது. ஆனால் ஆன்மா மாறாமல் எப்போதும் நிலையாக இருக்கிறது. மாறுவது இயற்கையே, மனிதனின் ஆன்மா அல்ல. அது ஒருபோதும் மாறுவதில்லை. பிறப்பும் இறப்பும் இயற்கையில்தான் இருக்கின்றன, ஆன்மாவில் இல்லை. ஆனாலும் அறிவிலிகள் மனமயக்கத்தையே உண்மை என்று நம்புகிறார்கள். மனமயக்கத்தின் காரணமாக சூரியன் நகர்வது போலவும் பூமி நகராது இருப்பது போலவும் நாம் காண்கிறோம். அதுபோலவே இறப்பது நாம் தான், இயற்கை அல்ல என்று நினைக்கிறோம். இவையெல்லாம் பொய்த்தோற்றங்கள். ரயிலில் போகும்போது நிலம் ஓடுவது போலவும் வண்டி ஓடாதது போலவும் தோன்றுவது போல் பிறப்பு இறப்பு ஆகியவையும் பொய்யாக தோன்றுகின்றன. மனிதர்கள் ஒரே பிரபஞ்சத்தையே ஒரு குறிப்பிட்ட மனநிலையில் பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் என்று பல நாம ரூபங்களாக பார்க்கிறார்கள். அதே மனநிலையில் உள்ள எல்லோரும் அவற்றையே பார்க்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் இடையில் பல்வேறு நிலைகளில் வாழும் பல உயிர்கள் இருக்கலாம். அவற்றால் நம்மை பார்க்கவே முடியாது. நம்மாலும் அவற்றை பார்க்க முடியாது. நம்முடைய மனநிலையிலும் இருப்பு நிலையிலும் உள்ளவர்களை மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். ஒரே ஸ்ருதியுள்ள இசைக்கருவிகளில் எழும் நாதம்தான் ஒத்துப்போகிறது. மனித அதிர்வு என்று சொல்லப்படும் அதிர்வு நிலை மாறிவிட்டால் இங்கே மனிதர்களை பார்க்க முடியாது.
மனித பிரபஞ்சம் முழுவதுமே மறைந்து அதற்கு பதிலாக வேறு காட்சிகள் தோன்றும். ஒருவேளை தெய்வங்கள், தெய்வ பிரபஞ்சம் இவையெல்லாம் தோன்றலாம். தீயவர்களின் கண்களுக்கு பேய் பிசாசுகளும் பேய் உலகமும் தோன்றலாம். ஆனால் எல்லாமே ஒரே பிரபஞ்சத்தின் வேறுபட்ட தோற்றங்களே. மனித நிலையிலிருந்து பார்க்கும்போது இதே பிரபஞ்சம் பூமி, சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களாக தெரிகிறது. இதே பிரபஞ்சம் தீயவர்களின் கண்களுக்கு நரகமாக தெரிகிறது. இதே பிரபஞ்சத்தை சொர்க்கமாக பார்க்க விரும்புபவர்களுக்கு இது சொர்க்கமாக தெரிகிறது. ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரியும் கடவுள் ஒருவரின் பக்கத்தில் நின்று கொண்டு எப்போதும் அவரை துதித்தபடியே இருப்பதை விரும்புபவர்கள் இறக்கும்போது தங்கள் மனதில் இருப்பதை தோற்றங்களாக காண்கிறார்கள். அவர்கள் இறக்கும் தருவாயில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் கடவுள், அங்குமிங்கும் பறந்து கொண்டிருக்கும் தேவதைகள், இவர்கள் நிறைந்த சொர்க்கமாக இதே பிரபஞ்சம் அவர்களுக்கு தோன்றுகிறது. இந்த சொர்க்கங்களெல்லாம் மனிதனின் கற்பனையே. துவைதி சொல்வது சரிதான், ஆனால் அவை அவனுடைய கற்பனை என்று அத்வைதி கூறுகிறான். சொர்க்கம், நரகம், பேய் பிசாசுகள், தேவர்கள், மறுபிறவிகள் எல்லாமே புராண கதைகள். மனித வாழ்வும் அப்படியே. இந்த வாழ்க்கை மட்டுமே உண்மை என்று மனிதர்கள் நினைப்பதுதான் அவர்கள் செய்யும் பெரிய தவறு. வேறு எதையாவது புராணம் என்று சொன்னால் உடனே ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் தங்கள் நிலையும் அப்படியேதான் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வதே இல்லை. நாம் கேட்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நாம் வெறும் உடல்கள் என்று சொல்வது அப்பட்டமான பொய். நாம் என்றுமே வெறும் உடல்களாக இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது. நாம் வெறும் மனிதர்கள் என்று சொல்வது பொய்களிலெல்லாம் மிகப்பெரிய பொய். இந்த பிரபஞ்சத்தின் கடவுளே நாம் தான். நாம் கடவுளை வழிபடும்போது நம்முள் மறைந்திருக்கும் நமது ஆன்மாவையே வழிபடுகிறோம். நாம் பிறவியிலேயே பாவிகள், தீயவர்கள் என்று சொல்வதுதான் நீங்கள் சொல்ல முடிந்தவற்றுள் மிக பெரும் பொய். மற்றவர்களை பாவிகளாக பார்ப்பவர்களே உண்மையில் பாவிகள். ஒரு குழந்தை இங்கே இருப்பதாகவும் இங்கே உள்ள மேஜையின் மீது தங்க காசுகள் நிறைந்த ஒரு பையை வைப்பதாகவும் வைத்துக்கொள்வோம். ஒரு திருடன் வந்து தங்க காசுகளை திருடி செல்கிறான். குழந்தையை பொறுத்தவரை அதற்கு எந்த வேறுபாடும் தெரிவதில்லை. அதன் உள்ளத்தில் திருடன் என்ற கருத்து இல்லாததால் வெளியிலும் அது திருடனை காணவில்லை. பாவிகளுக்கும் தீயவர்களுக்கும் உலகில் தீமையே கண்ணுக்கு தெரிகிறது. நல்லவர்களுக்கு அப்படி இல்லை. ஆகவே தீயவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நரகமாக இருக்கிறது. ஓரளவு நல்லவர்களுக்கு இது சொர்க்கமாக தெரிகிறது. ஆனால் நிறைநிலை பெற்றவர்களுக்கோ இந்த பிரபஞ்சம் கடவுளாகவே தெரிகிறது. கண்ணை மறைத்த திரை அப்போது மட்டுமே விலகுகிறது. தூய்மையடைந்த மனிதனுக்கு காட்சி முழுவதுமே மாறிவிடுகிறது. கோடிக்கணக்கான வருடங்களாக அவனை சித்திரவதை செய்து கொண்டிருந்த கெட்ட கனவுகள் எல்லாம் மறைகின்றன. தன்னை மனிதனாகவோ தேவனாகவோ பேயாகவோ நினைத்து கொண்டு தான் பூமியிலோ நரகத்திலோ சொர்க்கத்திலோ வாழ்வதாக எண்ணிக்கொண்டிருந்தவன் தான் உண்மையில் எங்கும் நிறைந்தவன் என்பதை உணர்கிறான். தான் காலத்திற்கு கட்டுப்பட்டவன் அல்ல, காலம் தனக்கு கட்டுப்பட்டது என்பதை உணர்கிறான். எல்லா சொர்க்கங்களும் தனக்குள்ளேயே இருக்கின்றன. தான் எந்த சொர்க்கத்திலும் இல்லை என்பதை உணர்கிறான். மனிதன் வழிபட்ட தெய்வங்கள் எல்லாமே தனக்குள்ளேயே இருக்கின்றன. தான் எந்த தெய்வத்திற்கு உள்ளேயும் இல்லை என்பதை உணர்கிறான். தேவர்கள், பிசாசுகள், மனிதர்கள், தாவரங்கள், மிருகங்கள், கற்கள் எல்லாவற்றையும் படைத்தவன் நானேதான். தனது உண்மையான இயல்பு சொர்க்கத்தை விட உயர்ந்தது, இந்த பிரபஞ்சத்தை விட முழுமையானது, எல்லையற்ற காலத்தை விட எல்லையற்றது, எங்கும் நிறைந்த ஆகாசத்தை விட எங்கும் நிறைந்தது என்பதை உணர்கிறான். இவ்வாறு மட்டுமே மனிதன் அச்சமற்றவனாகவும் சுதந்திரனாகவும் ஆகிறான். அப்போது எல்லா பொய்த்தோற்றங்களும் துன்பங்களும் மறைகின்றன. என்றும் பயமற்ற நிலையை அவன் அடைகிறான். அவனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, துன்பமும் இல்லை, அதனுடன் இன்பங்களும் இல்லை. பூமி இல்லை, சொர்க்கங்களும் இல்லை, உடலும் இல்லை, மனமும் இல்லை. அவனுக்கு பிரபஞ்சம் முழுவதுமே மறைந்தது போலாகிறது. இந்த தேடல், ஊடல், ஆற்றல்களின் இந்த இடையறாத போராட்டம் எல்லாம் நின்று விடுகின்றன.
எந்த போராட்டமும் அவனுக்கு இல்லை. சக்தியாக, ஜடப்பொருளாக, இயற்கையின் போராட்டங்களாக, இயற்கையாக, சொர்க்கங்களாக, பூமிகளாக, தாவரங்களாக, மிருகங்களாக, மனிதர்களாக, தேவதைகளாக இதற்கு முன் தோன்றியவை இப்போது வேறுபடாத, மாற்றமற்ற, எல்லையற்ற ஒன்றாக அவனுக்கு தெரிகிறது. இவ்வாறு அனுபவம் பெற்றவன் அந்த ஒன்று தானே என்பதை உணர்கிறான். பல வண்ண மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி சிறிது நேரம் இருந்துவிட்டு மறைகின்றன. அதுபோல் பூமிகள், சொர்க்கங்கள், சந்திரன், தேவர்கள், இன்ப துன்பங்கள் எல்லாம் காட்சிகள் போல் ஆன்மாவின் முன் தோன்றுகின்றன. மேகங்கள் மறைந்ததும் என்றும் மாற்றமடையாத எல்லையற்ற ஒரே நீலவானம் வெளிப்படுகிறது. வானம் மாறுவதே இல்லை, மேகங்களே மாறுகின்றன. வானம் மாறுகிறது என்று நினைப்பதே தவறு. நாம் தூய்மையற்றவர்கள், எல்லைக்கு உட்பட்டவர்கள், தனித்தனியானவர்கள் என்றெல்லாம் நினைப்பது தவறு. உண்மை மனிதன் ஒன்றேயான பரம்பொருளே. இப்போது 2 கேள்விகள் எழுகின்றன. இதை உணர்வது சாத்தியமா? இதுவரை இது கோட்பாடாக, தத்துவமாக இருந்தது. ஆனால் இதை உண்மையில் உணர முடியுமா என்பதே முதல் கேள்வி. நிச்சயம் முடியும். மாயையின் பிடியிலிருந்து நிரந்தரமாக விடுபட்ட மனிதர்கள் இன்றும் உலகில் இருக்கிறார்கள். இந்த அனுபூதி வந்தவுடனேயே அவர்கள் இறந்து விடுகிறார்களா என்ன? நாம் நினைப்பது போல் அவ்வளவு சீக்கிரம் அவர்கள் இறப்பதில்லை. ஒரே அச்சில் இணைந்த 2 சக்கரங்கள் ஒன்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் ஒன்றை பிடித்து கொண்டு ஒரு கோடாரியால் அச்சை நான் வெட்டி விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் பிடித்து கொண்டிருக்கும் சக்கரம் நின்று விடுகிறது. ஆனால் மற்றொரு சக்கரம் ஏற்கனவே உள்ள உந்து சக்தியால் சிறிது தூரம் ஓடி பிறகு கீழே விழுகிறது. தூய்மையானதும் முழுமையானதுமான இந்த ஆன்மா ஒரு சக்கரம். பொய் தோற்றங்களாலான உடலும் மனமும் இன்னொரு சக்கரம். இவை இரண்டையும் கர்மவினை என்ற அச்சு பிணைக்கிறது. ஞானமே அந்த பிணைப்பை துண்டிக்கும் கோடாரி. ஆன்மாவாகிய சக்கரம் உடனே நின்றுவிடும். தான் வருவதாகவும் போவதாகவும் வாழ்வதாகவும் சாவதாகவும் தான் இயற்கையே என்று நினைப்பதையும் தனக்கு தேவைகளோ ஆசைகளோ இருப்பதாக நினைப்பதையும் அது நிறுத்திவிடும். தான் முழுமையானதும் ஆசையற்றதுமான ஒன்றே என்பதை அது உணர்ந்து கொள்ளும். ஆனால் உடலும் மனமுமாகிய மற்றொரு சக்கரத்திலோ கர்மவினையின் உந்து சக்தி இன்னும் ஓயவில்லை. எனவே அது தீரும் வரை வாழ்ந்து கர்மவினையை தீர்த்துவிட்டு பிறகு நின்று விடுகிறது. உடலும் மனமும் வீழ்கிறது. ஆன்மா விடுதலை அடைகிறது. இதற்கு பின் ஏதோ ஒரு சொர்க்கத்திற்கு போவதும் திரும்பி வருவதும் இல்லை. பிரம்மலோகத்திற்கும் வேறெந்த மிக உயர்ந்த உலகங்களுக்கும் போவதோ வருவதோ இல்லை. அவன் எங்கே போவது? எங்கிருந்து வருவது? இந்த உலகில் வாழும்போதே ஒரு நிமிட நேரமாவது இந்த நிலையை அடைந்தவனுக்கு உலகின் சாதாரண தோற்றம் மறைந்து உண்மை உள்ளபடி தெரிகிறது. அவன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகிறான். வாழும்போதே முக்தி பெறுகின்ற இந்த நிலைதான் வேதாந்திகளின் குறிக்கோள். ஒருமுறை மேற்கு இந்தியாவில் இந்து மகா சமுத்திரத்தின் கரையோரத்தில் உள்ள ஒரு பாலைவன பிரதேசத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன். நாட்கணக்கில் அந்த பாலைவனத்தின் வழியாக நான் நடந்து சென்றேன். ஆச்சரியம் என்னவென்றால், அழகிய ஏரிகள் அங்கே தினமும் என் கண்களில் தென்படும். சுற்றிலும் மரங்கள் உயர்ந்து நிற்கும். அந்த மரங்களின் நிழல்கள் ஏரிகளில் தலைகீழாக அசைந்து கொண்டிருப்பதையும் நான் பார்த்தேன். ஆகா, எத்தனை அற்புதமாக இருக்கிறது! இதை போய் பாலைவனம் என்கிறார்களே என்று எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன். இவ்வாறு அழகிய ஏரிகளையும் மரங்களையும் பார்த்தவாறே 1 மாதம் பயணம் செய்தேன். ஒரு நாள் எனக்கு மிகவும் தாகம் எடுத்தது. தண்ணீர் குடிப்பதற்காக இந்த தெளிந்த நீர் நிறைந்த அழகிய ஏரிகளுள் ஒன்றை நோக்கி சென்றேன். நான் அதை நெருங்கிய போதோ அது மறைந்து விட்டது. வாழ்நாள் முழுவதும் நான் கேள்விப்பட்ட கானல் நீர் இதுதான் என்று எண்ணிக்கொண்டேன். 1 மாதமாக தினம்தோறும் கானல் நீரையே பார்த்தும் அது கானல் நீர் என்று தெரியவில்லையே என்ற எண்ணம் தோன்றியது. அடுத்த நாள் காலையில் மறுபடியும் பயணத்தை தொடங்கினேன். மறுபடியும் ஏரிகள் தெரிந்தன. ஆனால் அது வெறும் கானல் நீரே, ஏரி அல்ல என்ற அறிவும் கூடவே தோன்றியது. இந்த பிரபஞ்சத்தை பற்றிய விஷயமும் இப்படித்தான்.
கானல் நீராகிய இந்த உலகில் நாட்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக அது கானல் நீர் என்று தெரியாமலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த தோற்றம் மறையும், ஆனால் மறுபடியும் வரும். வினைப்பையனின் சக்திக்கு கட்டுப்பட்டே உடல் இயங்குகிறது. எனவே அது தீரும் வரை இந்த கானல் நீர் தோன்றவே செய்யும். முன்பிருந்தது போலவே ஆண், பெண், மிருகங்கள், தாவரங்கள், ஆசாபாசங்கள், கடமைகள் என்று எல்லாம் வந்து சேரவே செய்யும். ஆனால் இவையெல்லாம் முன்னை போல் அவ்வளவு சக்தி உடையவையாக இருக்காது. இந்த புதிய ஞானத்தால் கர்ம வினையின் வலிமை முறிந்துவிடும், விஷத்தன்மை மறைந்துவிடும், அது முற்றிலும் மாறிவிடும். ஏனென்றால் கானல் நீரை பார்க்கும்போதே அதற்கும் உண்மைக்கும் உள்ள வேறுபாடு நமக்கு தெரியும். இனி இந்த உலகம் முன்னை போல் நம் கண்களுக்கு தென்படாது. இங்கே ஒரு ஆபத்தும் உள்ளது. எல்லா நாடுகளிலும் சிலர் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு, நான் தர்மம் அதர்மம் எல்லாவற்றையும் கடந்தவன், எந்த ஒழுக்க விதியும் என்னை கட்டுப்படுத்தாது, நான் என் விருப்பம் போல் செயல்படுவேன் என்று சொல்லித் திரிவதை காணலாம். நான் கட்டுப்பட்டவன் அல்ல, நானே கடவுள், நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்கின்ற பல முட்டாள்களை அமெரிக்க நாட்டிலும் காணலாம். பௌதிக மன ஒழுக்க விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஆன்மா என்பது உண்மையாக இருந்தாலும் இவர்கள் சொல்வது சரியல்ல. விதிகளுக்கு கட்டுப்பட்டது பந்தம், விதிகளிலிருந்து அப்பாற்பட்டது சுதந்திரம். சுதந்திரம் ஆன்மாவின் இயல்பு, அது ஆன்மாவின் பிறப்புரிமை என்பது உண்மைதான். இந்த சுதந்திரமே ஜடப்பொருள் என்னும் திரை வழியாக போலி சுதந்திரமாக ஒளிவிடுகிறது. வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் நாம் சுதந்திரமானவர்கள் என்று உணர்கிறோம். அந்த உணர்வு இல்லாமல் நம்மால் ஒரு கணம் கூட வாழவோ பேசவோ மூச்சு விடவோ முடியாது. அதே வேளையில் சிறிது சிந்தித்தால் நாம் வெறும் எந்திரங்களைப் போல்தான் இருக்கிறோம், சுதந்திரமாக இல்லை என்பது விளங்கிவிடும். அப்படியானால் எது உண்மை? சுதந்திரம் என்ற கருத்து வெறும் பிரம்மைதானா? ஆம், பிரம்மைதான் என்ற ஒரு பிரிவு கூறுகிறது. இல்லை, பந்தம் என்ற கருத்துதான் பிரம்மை என்று மற்றொரு பிரிவு கூறுகிறது. இது எப்படி நடக்கிறது? மனிதன் உண்மையில் சுதந்திரனே. உண்மையான மனிதன் சுதந்திரனாகத்தான் இருக்க முடியும். மாயையின் இந்த உலகத்திற்குள் நுழைந்தவுடன் தான், நாம ரூபத்திற்கு உட்படும்போதுதான் அவன் கட்டுப்படுகிறான். சுதந்திர சங்கல்பம் என்பதே தவறு. சங்கல்பம் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க முடியாது. அது எப்படி இருக்க முடியும்? உண்மையான மனிதன் பந்தத்திற்கு உள்ளாகும்போதுதான் சுயேட்சை தோன்றுகிறது, அதற்கு முன் இல்லை. மனிதனின் சங்கல்பம் கட்டுப்பட்டது, ஆனால் அந்த சங்கல்பத்திற்கு அடிப்படையாக இருப்பது என்றென்றும் சுதந்திரமானது. பூமியிலோ சொர்க்கத்திலோ மனித வாழ்க்கை அல்லது தேவ வாழ்க்கை என்று நாம் சொல்லும் கட்டுப்பட்ட நிலைகளிலோ கூட நமது தெய்வீக உரிமையான சுதந்திரத்தின் நினைவு நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். தெரிந்தோ தெரியாமலோ அதை அடைவதற்காகவே நாம் போராடுகிறோம். ஒரு மனிதன் தனக்கே உரித்தான சுதந்திர நிலையை பெற்றுவிட்டால் எந்த விதிதான் அவனை கட்டுப்படுத்த முடியும்? இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த நியதியும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சமே அவனுடையதுதான். அவனே பிரபஞ்சம். அவனே பிரபஞ்சம் என்றோ, அவனை பொறுத்தவரை பிரபஞ்சம் என்பது இல்லை என்றோ எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். பால் வேறுபாடு, நாடு போன்ற குறுகிய கருத்துக்கள் அவனுக்கு எப்படி தோன்ற முடியும்? நான் ஆண், நான் பெண், நான் குழந்தை என்று அவன் எப்படி சொல்லிக்கொள்ள முடியும்? அவை பொய்கள் அல்லவா? அவை பொய்களே என்பது அவனுக்கு தெரியும். இவை ஆணின் உரிமைகள், இவை பெண்ணின் உரிமைகள் என்று எப்படி பிரித்து சொல்ல அவனால் முடியும்? யாருக்கும் உரிமை இல்லை, தனித்தனியாக யாரும் இல்லை. ஆணோ பெண்ணோ இல்லை. ஆன்மாவிற்கு பால் வேறுபாடே இல்லை. அது நிரந்தரமாக தூய்மையானது. நான் ஆண், நான் பெண், நான் இந்த நாட்டை சேர்ந்தவன், அந்த நாட்டை சேர்ந்தவன் என்று சொல்வதெல்லாம் அப்பட்டமான பொய். இந்த உலகம் முழுவதுமே எனது நாடு, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என்னுடையது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தையே நான் என் உடலாக கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சிலர் இந்த கோட்பாடுகளை ஒப்புக்கொள்கின்ற அதே வேளையில் கேவலமானவை என்று சொல்லத்தக்க செயல்களிலும் ஈடுபடுகிறார்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டால்
அது உங்கள் மனமயக்கமே தவிர நான் தவறே செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். அவர்களை சோதித்தறிவது எப்படி? இதோ இப்படித்தான். தீமையும் நன்மையும் ஆன்மாவுடைய எல்லைக்கு உட்பட்ட வெளிப்பாடுகள். ஆனால் தீமை என்பது ஆன்மாவை சுற்றியிருக்கும் உரைகளுள் எல்லாவற்றிற்கும் வெளியில் இருக்கும் உரை. ஆன்மாவிற்கு மிகவும் அருகில் உள்ள உரை நன்மையே ஆகும். தீமையாகிய வெளி உரையை கிழித்து சென்றால்தான் உள்ளுரையாகிய நன்மையை அடைய முடியும். தீமை நன்மை ஆகிய இரு உரைகளையும் கிழித்து சென்றால்தான் ஆன்மாவை அடைய முடியும். ஆன்மாவை அடைந்தவனுக்கு என்ன பந்தம் இருக்கிறது? ஏதோ சிறிது கர்ம வினை, கடந்த பிறவியில் உள்ள உந்து சக்தியின் ஏதோ சிறு இயக்கம், அவ்வளவுதான். ஆனால் இது நல்ல கர்ம வினை மட்டுமே. தீய வினைகளாகிய மாசுக்கள் முழுவதையும் எரித்து அழிக்காமல் யாராலும் உண்மையை காணவோ உணரவோ முடியாது. ஆகவே ஆன்மாவை அடைந்து உண்மையை உணர்ந்தவனிடம் ஒட்டிக்கொண்டிருப்பதெல்லாம் நல்வினைகளின் மிச்சம் மட்டுமே. இந்த உடலிலேயே அவன் வாழ்ந்து இடையறாது வேலை செய்தாலும் அது நற்பணியாகவே இருக்கும். அவனது வாயிலிருந்து எல்லோருக்கும் ஆசீர்வாதமே வெளிப்படுகிறது. அவனுடைய கைகள் நற்பணியை மட்டுமே செய்கின்றன. அவனுடைய மனத்தால் நல்ல எண்ணங்களை மட்டுமே நினைக்க முடியும். அவன் போகும் இடங்களெல்லாம் ஆனந்தம் நிறைவு பெற்றதாகிறது. அவன் ஆசிகளின் மொத்த உருவமாக திகழ்கிறான். அத்தகையவனின் திருமுன்னிலையில் மிகவும் கொடியவர்கள் கூட மகான்களாகி விடுகிறார்கள். அவன் வாய் திறந்து பேசாதிருந்தால் கூட அவனுடைய சாநித்தியமே மக்களுக்கு பெரும் பேராக விளங்குகிறது. அத்தகையவன் தீமை செய்ய முடியுமா? கொடிய செயல்கள் செய்ய முடியுமா? வெறும் பேச்சும் ஆன்ம அனுபூதியும் இரண்டு துருவங்கள். எந்த முட்டாளாலும் பேச முடியும். கிளிகள் கூட பேசுகின்றன. பேசுவது வேறு, உண்மையை உணர்வது வேறு. தத்துவங்கள், கோட்பாடுகள், வாதங்கள், புத்தகங்கள், கொள்கைகள், கோவில்கள், மத பிரிவுகள் இவையெல்லாம் தத்தம் வழியில் சிறந்தவையே. ஆனால் அனுபூதி வரும்போது இவை விலகிவிடுகின்றன. உதாரணமாக, தேசப்படங்கள் பயனுள்ளவைதான். ஆனால் நாட்டை நேரடியாக பார்த்துவிட்டு அதன் பிறகு படத்தை பார்த்தால் எவ்வளவு வேறுபாடு தெரிகிறது. ஆகவே உண்மையை உணர்ந்தவர்களுக்கு தர்க்கவாதத்தின் சிக்கலான முறைகளோ கடுமையான அறிவு பயிற்சிகளோ தேவையில்லை. உண்மை அவர்களுடைய இரத்தத்தோடு இரத்தமாக ஊறிவிட்டது. அவர்கள் உண்மையின் உருவமாகவே இருக்கிறார்கள். வேதாந்த ரிஷிகள் சொல்வது போல் உண்மை அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல் இருக்கிறது. நீங்கள் எழுந்து நின்று இதோ இருக்கிறது என்று சொல்கிறீர்கள். அதேபோல் உண்மையை உணர்ந்தவர்கள் இதோ ஆன்மா இருக்கிறது என்று தைரியமாக சொல்ல முடியும். நாம் அவர்களோடு வருடம் முழுவதும் வாதாடலாம். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்து புன்னகை செய்வார்கள். நம்முடைய வாதங்களையெல்லாம் குழந்தையின் உளறலாகவே அவர்கள் மதிப்பார்கள். குழந்தைதானே, உளரட்டும் என்று விட்டு விடுவார்கள். அவர்கள் உண்மையை உணர்ந்து விட்டார்கள். நிறைநிலையை அடைந்து விட்டார்கள். நீங்கள் ஒரு நாட்டை பார்த்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். வேறொருவன் வந்து அப்படி ஒரு நாடே இல்லை என்று வாதாடுகிறான். அவன் தொடர்ந்து வாதாடிக்கொண்டே போகலாம், அவ்வளவுதான். உங்களை பொறுத்தவரை அவன் ஒரு பைத்தியக்காரன் என்ற எண்ணம்தான் உறுதியாக இருக்கும். உலகியல் மனிதர்கள் இந்த சிறிய மதங்களை பற்றியெல்லாம் பேசுவது வெறும் உளறலை. மதம் என்பதன் முழு சாரம் ஆன்ம அனுபூதிதான் என்று ஆன்ம ஞானி கூறுகிறான். ஆன்ம அனுபூதியை நாம் பெற முடியும். அதற்கு தயாராக இருக்கிறீர்களா? அதை விரும்புகிறீர்களா? விரும்புவீர்களானால் நிச்சயம் அதனை பெறுவீர்கள். உண்மையான ஆன்மீகவாதிகள் ஆவீர்கள். அனுபூதி பெறும் வரை உங்களுக்கும் நாத்திகர்களுக்கும் வித்தியாசமில்லை. நாத்திகர்கள் வேஷம் போடுவதில்லை. ஆனால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே அதை அனுபூதியில் அடைய முயலாதவன் வேஷதாரியே. அனுபூதிக்கு பிறகு என்ன என்பதே அடுத்த கேள்வி. இந்த பிரபஞ்சத்தின் ஒருமையை, ஒன்றேயான எல்லையற்ற பரம்பொருள் நாமே இருப்பது ஆன்மா ஒன்றுதான், பல்வேறு உருவங்களாக வெளிப்பட்டு தோன்றுவது அதுவே என்பதையெல்லாம் அனுபூதியில் நாம் உணர்ந்துவிட்டதாக வைத்துக்கொள்வோம். அதன் பிறகு நமக்கு என்ன நேர்கிறது? நாம் செயலற்று போய் ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு அப்படியே இறந்து விடுவோமா? அதனால் உலகிற்கு என்ன நன்மை? அதே பழைய கேள்வி. முதலில் உலகிற்கு இது ஏன் நன்மை செய்ய வேண்டும்? இது உலகிற்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா?
இதனால் உலகிற்கு என்ன நன்மை என்று கேட்பதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது? அதற்கு என்ன பொருள்? ஒரு குழந்தைக்கு மிட்டாய் பிடிக்கிறது. நீங்கள் மின்சார சம்பந்தமான ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை இதனால் மிட்டாய் கிடைக்குமா என்று கேட்கிறது. கிடைக்காது என்று பதில் சொல்கிறீர்கள். அப்படியானால் உன் ஆராய்ச்சியால் என்ன நன்மை என்று கேட்கிறது குழந்தை. அனுபூதியால் உலகிற்கு என்ன நன்மை? எங்களுக்கு இதனால் பணம் கிடைக்குமா என்று கேட்பதும் அது போன்றதே. அதற்கு கிடைக்காது என்று பதில் கிடைத்ததும், அப்படியானால் இதனால் என்ன நன்மை என்று கேட்கிறார்கள். உலகிற்கு நன்மை செய்வது என்பதை இந்த பொருளில்தான் நினைக்கிறார்கள். ஆனாலும் ஆன்ம அனுபூதி உலகிற்கு பெரும் நன்மை தருகிறது. அந்த நிலையை அடைந்தால், இருப்பது ஒன்றே என்பதை அனுபூதியில் உணர்ந்தால், அன்பின் ஊற்றுக்கள் எல்லாம் வற்றிவிடும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். இந்த வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் வரப்போகும் வாழ்க்கையிலும் தங்களுக்கு பிடித்த எல்லாவற்றையும் இழந்து விடுவோம் என்று மனிதர்கள் பயப்படுகிறார்கள். தங்களை பற்றி மிக சிறிதே நினைத்தவர்கள்தாம் உலகின் மிகப்பெரிய செயல் வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் ஒரு கணம் கூட நினைத்து பார்ப்பதில்லை. தான் அன்பு செலுத்தும் பொருள் சாதாரணமான சிறிய அழியக்கூடிய பொருள் அல்ல என்று உணரும்போதுதான் மனிதன் அன்பு செலுத்துகிறான். தான் அன்பு செலுத்தும் பொருள் ஒரு மண்கட்டி அல்ல, கடவுளே என்று உணரும்போதுதான் ஒரு மனிதன் அன்பு செலுத்துகிறான். கணவன் கடவுளே என்று நினைத்தால் மனைவி கணவனை அதிகமாக நேசிப்பாள். மனைவியே கடவுள் என்று உணரும்போது கணவன் மனைவியை அதிகமாக நேசிப்பான். குழந்தைகள் கடவுளே என்று நினைக்கும் தாய் குழந்தைகளை அதிகமாக நேசிப்பாள். தன்னுடைய மிகப்பெரிய எதிரி கடவுளே என்று உணர்பவன் எதிரியையும் நேசிப்பான். ஒரு சாது கடவுளே என்று அறிபவன் அவரை மிகவும் நேசிக்கிறான். அதே மனிதன் மிக கொடிய பாவியையும் நேசிக்கிறான். ஏனெனில் பாவியில் உறைவதும் கடவுளே என்பதை அவன் உணர்கிறான். அத்தகைய மனிதனால் உலகத்தையே அசைக்க முடியும். அவனிலுள்ள சாதாரண மனிதன் அழிந்து அந்த இடத்தில் கடவுள் மட்டுமே நிற்கிறார். இந்த பிரபஞ்சமே அவனுக்கு முற்றிலும் மாறிவிடுகிறது. துன்பமான துயரமான எல்லாமே அழிந்து விடுகின்றன. எல்லா போராட்டங்களும் மறைந்து விடுகின்றன. ஒரு கவளம் சொற்றிற்காக தினமும் ஈடுபடும் போராட்டங்களும் சண்டைகளும் நிறைந்த சிறைச்சாலையாக இல்லாமல் இந்த பிரபஞ்சம் ஒரு விளையாட்டு மைதானமாக மாறிவிடும். அப்போது இந்த பிரபஞ்சமே மிக அழகாக இருக்கும். அத்தகைய மனிதனுக்கு மட்டுமே இந்த உலகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்ல உரிமை உண்டு. எல்லாம் நல்லனவாகவே இருக்கின்றன என்று சொல்லும் உரிமை அவனுக்கு மட்டுமே உண்டு. இந்த அனுபூதியால் உலகிற்கு ஏற்படும் நன்மை இதுதான். அதாவது சண்டையும் பூசலும் நிறைந்த இந்த உலகில் அந்த உயர்ந்த உண்மையின் ஒரு சிறு பகுதியையாவது மனித குலம் உணருமானால் உலகின் பார்வை முழுவதும் மாறி சண்டையும் பூசலும் இருந்த இடத்தில் அமைதி ஆட்சி புரியும் என்பதே இந்த நன்மை. மற்றவர்களை முந்த வேண்டும் என்ற இந்த நாகரிகமற்ற மிருகத்தனமான வேகம் அப்போது உலகிலிருந்து நீங்கிவிடும். அதனுடன் எல்லா போராட்டங்களும் நீங்கும், எல்லா வெறுப்புகளும் விலகும், எல்லா பொறாமைகளும் நீங்கும், எல்லா தீமைகளும் திரும்பி வராமல் மறைந்துவிடும். இந்த பூமியில் தெய்வங்களே வசிப்பார்கள். பூமியே சொர்க்கமாகிவிடும். தெய்வங்களே தெய்வங்களோடு விளையாடும்போது, தெய்வங்களே தெய்வங்களோடு சேர்ந்து பணிபுரியும் போது, தெய்வங்களே தெய்வங்களிடம் அன்பு செலுத்தும் போது என்ன தீமை இருக்க முடியும்? தெய்வீக அனுபூதியின் மிகப்பெரிய பயன் இதுதான். அப்போது சமுதாயத்தில் நீங்கள் பார்க்கும் எல்லாமே முற்றிலுமாக மாறிவிடும். தீயவன் என்று யாரையுமே நினைக்க முடியாது. இதுவே முதல் பெரிய லாபம். தவறு செய்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களை அவமதிக்க மாட்டார்கள். இரவில் தெருவில் நடக்கும் ஏழை தாசியை கூட பெண்கள் கேவலமாக பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் அவளிடமும் கடவுளையே காண்பார்கள். பொறாமை, தண்டனை என்ற எண்ணங்களே எழாது. அவை எல்லாமே மறைந்துவிடும். அப்போது அன்பு, மிக உன்னதமான லட்சியமாகிய அன்பு மிக சக்தி வாய்ந்ததாகிவிடும். எனவே மனித குலத்தை சரியான பாதையில் செலுத்துவதற்கு சாட்டையும் சவுக்கும் தேவையாக இருக்காது. இந்த உலக மக்களுள் கோடியில் 1 மனிதர்கள் ஓரிடத்தில் அமர்ந்து, ஓ மனிதர்களே, ஓ மிருகங்களே,
ஓ உயிருள்ள பிராணிகளே, நீங்கள் எல்லோரும் வாழும் இறைவனின் வெளிப்பாடுகளே என்று சில நிமிடங்கள் சொன்னால் போதும். அரை மணி நேரத்தில் இந்த உலகமே மாறிவிடும். வெறுப்பாகிய வெடிகுண்டுகளை மூலைக்கு மூலை எறிவதற்கு பதிலாக, பொறாமையை, தீமையை உலகில் பரப்புவதற்கு பதிலாக எல்லாம் அவனே என்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நினைப்பார்கள். நீங்கள் பார்க்கின்ற, உணர்கின்ற எல்லாம் அவரே. உங்களுள் தீமை இல்லாமல் வெளியில் எப்படி தீமையை பார்ப்பீர்கள்? உங்கள் இதயத்தில் எங்கோ மூலையில் திருடன் இல்லாவிட்டால் வெளியில் எப்படி திருடனை பார்ப்பீர்கள்? நீங்களே கொலைகாரர்களாக இல்லாவிட்டால் வெளியில் எப்படி கொலைகாரர்களை பார்ப்பீர்கள்? நல்லவர்களாக இருங்கள், உங்களுக்கு தீமை மறைந்துவிடும். இவ்வாறு பிரபஞ்சம் முழுவதுமே மாறிவிடும். சமுதாயத்திற்கு கிடைக்கும் மிகப்பெரிய லாபம் இது. மனிதனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய லாபமும் இதுதான். இந்தியாவில் மிக பழங்காலத்தில் இந்த எண்ணங்களை ஆராய்ந்து முறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். போதிய ஆசிரியர்கள் இல்லாமை, அந்நியர் படையெடுப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் இந்த எண்ணங்கள் பரவுவது தடைபட்டது. ஆனால் இவை மகோன்னதமான உண்மைகள். எங்கெல்லாம் இந்த உண்மைகள் கடைபிடிக்கப்பட்டனவோ அங்கெல்லாம் மனிதன் தெய்வம் ஆனான். இத்தகைய தெய்வ மனிதர் ஒருவரின் சேர்க்கையால் என் வாழ்க்கை முழுவதுமே மாறிவிட்டது. அவரை பற்றி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களிடம் பேசுகிறேன். இந்த சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. மடங்களிலும் ஏதோ சில பண்டிதர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய தத்துவ நூல்களிலும் குறிப்பிட்ட பிரிவினருடையவும் பண்டிதர்களுடையவும் ஏகபோக உரிமையாகவும் மட்டுமே இல்லாமல் உலகம் முழுவதும் அவை பரவும். பாவி, புண்ணியவான், ஆண், பெண், குழந்தை, படித்தவன், பாமரன் எல்லோருடையவும் பொது சொத்தாகிவிடும். அதன் பின்னர் அவை உலகத்தின் சூழ்நிலையோடு கலந்து ஒன்றாகிவிடும். நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் நீயே அது என்று ஒலிக்கும். கோடிக்கணக்கான சூரிய சந்திரர்களை கொண்ட இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றின் மூலமாகவும் ஒரே குரலில் நீயே அது என்றே சொல்லும்.